சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் உள்ள புற்றுநோய் சிறப்பு மருத்துவ பிரிவின் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் சுப்பையா மீது பெண் மருத்துவர்கள் பாலியல் புகார் அளித்திருந்தனர். இதையடுத்து அவர் காஞ்சிபுரம் மருத்துவமனைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அதன் பின்னர் பணியிடை நீக்கம் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிடப்பட்டது. இந்த சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய கோரி டாக்டர் சுப்பையா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரணையில் இருதரப்பு விசாரணைகளும் முடிவடைந்த பின்னர் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பின்படி டாக்டர் சுப்பையா மீதான பெண் மருத்துவர்களின் புகாரில் அடிப்படை முகாந்திரம் இருப்பதால் அவரது மனுக்கள் இரண்டையும் தள்ளுபடி செய்வதாக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அவரை பணியிடை நீக்கம் செய்தது செல்லும் என்றும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதையும் ரத்து செய்ய இயலாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் டாக்டர் சுப்பையா தொடர்பான வீடியோ ஆதாரங்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது என்றும் அவரது குற்றச்சாட்டில் அடிப்படை முகாந்திரங்கள் இருப்பதால் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டதில் எந்தவித தவறையும் கண்டுபிடிக்க இயலாது என்பதால் அவரது மனுக்களை தள்ளுபடி செய்வதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். பவித்ரா.